ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டு சமையல். இன்றைக்கி அடுப்பாங்கரையில் வெண்டைக்காய் கிரேவி செய்யறதுக்காக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1/4 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்ந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ கொஞ்சம் வெண்டைக்காய் கிறிஸ்பியாக இருக்கும். அது வதங்கிடுச்சு, தேவையான அளவு வதங்கி வெந்தோடனே இதில் நம்ம மற்ற பொருட்களை ரெடி பண்ணிடலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் அரைச்சி விருப்பப்பட்ட 2-3 நாள் முந்திரியும் சேர்த்துக்கலாம். இது எப்போதும் போல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிச்சிக்கிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், விருப்பப்பட்ட கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை 1 நிமிஷம் போனோன்னே நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வேக விட்டோன்னா சூப்பரான இந்த கிரேவி ரெடி. கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.